வணக்கம் நண்பர்களே. பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதுதான் கடைசி தேதினும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாம். ஆதார் மற்றும் பான் கார்டை 2025 டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இணைக்க வேண்டும். இல்லையெனில் உங்களது பான் கார்டு செயலிழக்கப்படும். இந்தியாவில் பான் கார்டு முக்கிய ஆவணமாக இருந்து வருகிறது. வெளிநாடுகளுக்கு செல்வது முதல் வங்கி கணக்கு திறப்பு வரை பல சேவைகளுக்கு பான் கார்டு முக்கிய ஆவணமாக இருந்து வருகிறது. நிதி பரிவர்த்தனைகளுக்கு பான் கார்டு முக்கிய ஆவணமாக உள்ளது. இப்படிப்பட்ட முக்கியத்துவம் பெறும் பான் கார்டை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும். பான் கார்டை ஆதார் அட்டையுடன் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இணைக்க வேண்டும். இல்லையெனில் 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்குள் உங்களது பான் கார்டு செயலாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உங்களது ஆதார் எண்ணுடன் பான் கார்டை இணைக்க வேண்டும். முதலில் வருமான வரி அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று அங்கு லிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்து உங்கள் பான் எண்ணை உள்ளிட வேண்டும். பிறகு ஆதார் எண்ணையும் உள்ளிட வேண்டும். பிறகு சரிபார்ப்பு ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஆதார் இணைக்கப்பட்ட எண்ணிற்கு OTP வரும். அந்த OTP எண்ணை உள்ளிட்டால் அவ்வளவுதான், உங்களது ஆதார் பான் கார்டு இணைந்திருக்கும். அதே நேரத்தில் உங்களது ஆதார் கார்டு பான் கார்டு இணைந்திருக்கிறதா என்பது அறிந்து கொள்வதும் எளிது. முதலில் வருமான வரி அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்து உங்களது ஆதார் மற்றும் பான் கார்டு எண்ணை உள்ளிட வேண்டும். அதில் வியூ லிங்க் ஆதார் பான் ஸ்டேட்டஸ் என்கிற ஆப்ஷனை கிளிக் செய்து உங்களது பான் மற்றும் ஆதார் இணைந்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் பான் மற்றும் ஆதாரை இணைப்பதற்கு முன் பயனர்கள் 2 அட்டைகளிலும் உள்ள பெயர், பிறந்த தேதி மற்றும் பிற விவரங்கள் பொருந்துவதை உறுதி செய்ய வேண்டும். ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அவர்கள் முதலில் UIDAI அல்லது வருமான வரித்துறை வலைதளத்திற்கு சென்று சரி செய்ய வேண்டும். ஆதார் பான் கார்டு இணைக்காவிட்டால் ஜனவரி 1ஆம் தேதி பான் கார்டு செயலிழக்கப்படும். இதனால் உங்களால் IDR தாக்கல் செய்ய முடியாது, பணத்தை திரும்ப பெற முடியாது, உங்கள் சம்பளம் கிரெடிட் ஆகுவதில் சிக்கல் ஏற்படலாம், SIPயில் முதலீடு செய்ய முடியாது என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. எனவே இதனை நினைவில் வைத்துக் கொண்டு பான் ஆதாரை இணைக்க வேண்டும். பான் கார்டு அப்படிங்கிறது வருமான வரித்துறையால் வழங்கக்கூடிய ஒரு ஆவணம் தான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் பான் கார்டு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம். முக்கியமா நிதி பரிவர்த்தனைகளுக்கு ஒரு முக்கிய ஆவணமா பான் கார்டு இருக்கு. யாரெல்லாம் பான் கார்டு வச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கட்டாயம் ஆதார் எண்ணை பான் கார்டு கூட இணைக்கணும். இந்த மாதிரி நீங்க பான் கார்டு கூட ஆதார் எண்ணை இணைக்கலன்னா தேவையற்ற சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.